மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எங்களுக்கு வந்து மில்லட் தோசை தான். 2 வகையான சட்னியோட சூப்பராக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி சிறுதானியம் எல்லாம் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணியே ஒரு பாக்ஸில் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. என் குட்டி பையனுக்கும் அதுதான் அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. இது கூட தேங்காய் பால் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. பேபிஸ்க்கு கொடுக்குறப்ப உப்பு கம்மியாக இருக்கிற சாம்பார் சட்னி குருமாவோட கொடுக்கலாம். ஈவினிங்க்கு மேலே ரொம்ப போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ரவுண்ட் போனோம். அப்புறம் இந்த காந்தி கிராமத்தில் இருக்கிற ஈகே சூப்பர் மார்க்கெட் முருகன் மார்ட்டாக மாறிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாசலே ஐஸ் பாப்ஸ் இருந்தது. அங்கே ஒரு 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். கரெக்டாக தம்பி முழிச்சிருந்தான். ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி எல்லாம் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை பியூரி பண்ணி வச்சுட்டு செவ்வாழை பழத்தை நல்லா ஃபோர்க் வச்சு ஸ்மாஷ் பண்ணி அது கூட இந்த ப்ளூபெரி ஸ்ட்ராபெரி பியூரியை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதை ஸ்நாக்ஸாக கொடுத்துட்டேன். எங்களுக்கு அன்றைக்கி நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஒரு பஞ்சாபி கிரேவி. ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. வெங்காயம் கேப்சிகம் தயிரை வச்சே பண்ணது. நான் தயிரே சாப்பிட மாட்டேன், ஆனால் நானே சாப்பிட்டேன். ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு.